ரேகி இன்டர்நேஷனல் சார்பாக அற்புதம் செய்யும் அதிசய பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் ரேகி அற்புதம் செய்யும் அதிசய பொருள் கண்காட்சி விற்பனை மற்றும் ரேகி மீட்டிங் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் ரேகி இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. பின்னர் ரேகி தலைவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நாங்கள் பல வருட காலமாக ரேகி பயிற்சி மற்றும் அற்புதம் செய்யும் அதிசய கண்காட்சி மற்றும் விற்பனை செய்து வருகிறோம். உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பயிற்சி சிறப்பாக செய்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து கோவையில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் அற்புதம் செய்யும் அதிசய பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. இதில் பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நல்லபடியாக அவர்களது எண்ணங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதேபோல் இதில் சவுண்ட் தெரபி என்ற அதிநவீன பயிற்சி உள்ளது. இது அதேபோல் தேவையற்ற எண்ணங்களை நீக்கி நம்முடைய உடம்பிலும் மனதிலும் பாசிட்டிவான எண்ணங்களை செயல்படுத்தும். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் இப்பயிற்சியில் பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சவுண்ட் தெரபி வெற்றியை நாம் நினைக்கும் அனைத்து நல்ல செயல்களும் நிறைவேறும் என்பதே இதனுடைய சிறப்பம்சமாக இருப்பதால் இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த ஒரு நல்ல செயலை செய்ய எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குருமார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதில் ரேகி மேலாளர் கணேஷ் பாபு, ராஜேஷ், உஷாராணி, விஜயலட்சுமி மற்றும் பலர் உடன் இருந்தனர். குருச்சரணம். I am Dr. Meenakshi, MBBS DGO gynecologist. ஃபர்ஸ்ட் ரேக்கிக்கு முன்னால டாக்டராக இருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்தியா பாப்புலேஷன் ப்ராஜெக்ட் 5 கார்பரேஷன் ஆஃப் சென்னை அதுலேயும் டாக்டராக இருந்து ஹோல் தமிழ்நாடுக்கு நிறையா நான் நிறையா பேசியிருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன், பேராமெடிக்கல்ஸ் மெடிக்கல்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். எனக்கு சின்ன 13 வயசுலேருந்தே மெட்டாபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லை. அதனால என்ன பண்ணிவிட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு 18 வருஷம் சர்வீஸை வேண்டான்னு சொல்லிட்டு இதே கோயம்புத்தூரில் தான் என் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போய் நான் நிறைய படிச்சிருக்கேன். ப்ராணிக் ஹீலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரேக்கி அதுக்கப்புறம் எத்தனை ஆர்ட் உண்டோ வேர்ல்டு லெவலில் போய் கற்றுக்கிட்டேன். இப்போ வேர்ல்டு லெவல்லையும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா உலக லெவலில் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கடமை என்னுடைய குரு மிகாவசி கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்ல, கோயம்புத்தூர் என்னுடைய கோட்டைன்னு சொல்லலாம். ஐ லவ் கோயம்புத்தூர்ல கேட்டு. ஏன்னா கோயம்புத்தூர்ல தான் எனக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. கோயம்புத்தூர் ஐ லவ் சேலம், ஐ லவ் நெல்லூர், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த அன்பை அத்தனை அன்பானவங்க. தூத்துக்குடியில தான் லைஃபே ஆரம்பிச்சு. விவிடி தேங்காணி அவங்க தான், அந்த அம்மா தான் கவலமா தான் என்னை ஆரம்பிச்சு விட்டவே. அவங்கள்ட்ட இருந்தா என் வாழ்க்கையை நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. எல்லாரும் சவுண்ட் எடுத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு வியாதி இருக்கு இல்லை, தட் டசன்ட் மேட்டர். சும்மாவா ஒரு தடவை ஒரு 20 minutes to 30 minutes தயவு செய்து சவுண்ட் ஹீலிங் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. சென்னம். என் பேர் கல்பனா தேவி. நான் நாமக்கல்ல இருந்து வரேன். நான் ரேக்கில 5 வருடமாக இருக்கிறேன். ஒவ்வொரு லைஃப்லையும் சிரமப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரேக்கிக்குள்ள எனக்கு கொஞ்சம் சுமூகமாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எல்லா விதத்திலும் எனக்கு உதவியாகவும் எனக்கு சப்போர்ட்டாகவும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூரிலிருந்து வருகிறேன். என் பெயர் வானதி. நான் இங்கு 2019ஆம் வருஷத்திலிருந்து ரேக்கி கற்றுக்கொண்டு டாக்டர் மீனாட்சி அம்மா அவர்களுடைய தீட்சையுடன் உடல் நலமாகவும் மன வலிமையாகவும் தைரியமாகவும் இருக்கிறேன். இங்கு உள்ள எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்களை வாங்கி வீட்டில் வைத்து செழுமையாகவும் என் குடும்பம் நன்றாகவும் படித்து குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் ரேக்கி கற்றுக்கொண்டு டாக்டர் மீனாட்சி அம்மா அவர்களிடம் தீட்சை பெற்று எனர்ஜி நெஸ்ட் ப்ராடக்ட்களை வாங்கி நன்றாக செல்வ செழிப்புடன் வாழ நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன்.